அனைத்து முன்னாள் இந்நாள் படை வீரர்களுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கோவையிலிருந்து முன்னாள் படை வீரர் ராஜகோபால் பேசுகிறேன். இன்று நமது குழுவின் மூத்த அதிகாரி திரு நாகராஜன் சார் அவருடைய வீடியோ, அதைத் தொடர்ந்து விவசாயிகள் சங்க பிரதிநிதியான திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த திரு பரமசிவம் அவர்களின் குரல் பதிவும் மிகவும் அற்புதமான இருந்தது. அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தற்போது பணியில் இருக்கும் இராணுவ வீரருக்கு நடந்த ஒரு நிகழ்வு அனைவரையும் மனதை புண்படுத்தும்படியான செயலாக இருந்தது. ஒரு இராணுவ வீரர் என்ற முறையில் அவர் தவறு செய்தால் அதற்கு நாம் துணை நிற்க வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் அவர்களுடைய உண்மையான கருத்தை அவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள், மாவட்ட தலைவர் அவர்களுக்கு கொண்டு செல்ல நினைப்பதே தவறு என்று நினைத்தால் அது ரொம்பவும் வருத்தத்தக்க கூடிய நிகழ்வுதான். அந்த நிகழ்வுக்கு காரணம் என்னவென்று பல பேருக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நடந்த விஷயத்தை அவர் மேல்முறையீடு செய்வதற்காக செல்கிறார். அதற்கு மேல் அவர்களுடைய மேல்முறையீட்டுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது அவர் தவறு செய்யும் பட்சத்தில் தகுந்த இராணுவத்தில் பணிபுரிவதால் அருகில் உள்ள இராணுவ அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், தவறில்லை. ஆனால் ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கலெக்டரை பார்க்கணும், அவருடைய குறைய முறையீடுன்னு வரதே தவறுன்னு நினைக்கிறது ரொம்பவும். யூனிஃபார்மில் வரவருக்கே அப்படின்னா முன்னாள் படை வீரர்களுக்கு எப்படியான மரியாதை இருக்குங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே இது தமிழ்நாட்டில் இது ஒரு முறை இல்லை, பல முறை நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் கொலையே பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஆதிக்கங்க தான் காரணம். ஏன்னா இராணுவ வீரர்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய இருக்கிற உள்ளூரில் இருக்கிற இடத்துல அதிகப்படியான நட்புகள் வட்டாரங்கள் கம்மியாக இருக்கும். ஏன்னா இவர் எப்போதுமே பணி ரீதியாக அங்கே இருக்கிறதால அவர் பணி எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு முறை விடுப்பு வருவார் வழிய, மற்றபடி இங்கே நடக்கிற ஒவ்வொரு இதுக்கும் அவர் எப்போதும் துணை நிற்க முடியாது. அந்த வகையில் ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய குடும்பத்தை, அனைத்து உறவு சொந்த பந்தங்கள், நல்லது கெட்டது எதையுமே பார்க்காத முடியாத சூழ்நிலையில் பணியில் மட்டுமே கவனம் செலுத்தும் ஒருவர் கிடைத்த அந்த விடுப்பில் அவருடைய குடும்ப பிரச்சனைகளை, சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக வந்தவர். அதுவும் முறையான வழியில் மாவட்ட ஆட்சியரை காண வேண்டும், அவரிடத்தில் தன்னுடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்துள்ளார். அவரை அவமதித்ததற்கு காவல்துறைக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்து செய்தார்கள் என்பதற்கு எந்த விதமான கேள்வியும் தேவையில்லை. யார் வேண்டும்னாலும் அவருக்கு மாவட்ட ஆட்சியர் பொதுவானவர் தவிர இது இராணுவ வீரர்களுக்கு இல்லை, போலீஸுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முதலமைச்சருங்கிறது எப்படி தமிழ்நாட்டுக்கு அவர் முக்கியமோ
அதே மாதிரி தான் மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்துக்கு உள்ள அனைத்து குறை நிறை அனைத்தையும், அதனால தான் அவருக்கு மாவட்ட ஆட்சியர் என்று பெயர். மாவட்டத்தை ஆளுகின்ற ஒரு பெருமைமிக்க அந்த பதவி, அப்படியாப்பட்ட பதவி. அதனால் அந்த பதவியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அவர் பொதுவான ஒரு நபர். அதை மனதில் வைத்துக்கொண்டு எது கரெக்டாக இருக்குதோ அதுக்கு கரெக்டான பதில் இப்படி செய்யலாங்களா, எது தவறாக இருக்கோ அதை தவறுன்னு சுட்டி காட்டலாம். அதுக்கு அவர் பவர் உண்டு. அதை நாம் இப்படி தான் செய்யணும்னு யாரும் சொல்ல முடியாது. அது அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவை. ஆனால் அவரை பார்க்கவே கூடாது என்பது சட்டத்துக்கு புறம்பானவை. இதை கருத்தில் கொண்டு நமது நாகராஜ் சார் எடுத்த முடிவுக்கு கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும், அதுபோல் மலரும் கோவை பட்டாளத்தின் அட்மின் ஆக இருப்பதால் நானும் அந்த 7/12/2024 கொடிநாள் அன்று அதை புறக்கணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் சரியான ஒரு பாடமாக இருக்கும். ஏனென்றால் இது ஒவ்வொரு முறையும் சும்மா பெயரளவுக்கு இராணுவ வீரர்களை மதிப்பதாக ஒரு நாடு